ஹாய், வணக்கம். இன்னைக்கு நான் இருக்கிறது அந்தமான் செல்லுலார் ஜெயிலில் தான் இருக்கேன். இது வந்து என்ன சொல்றது, பிரிசனர்ஸோட அறை. எஸ், இதுதான் வந்து அந்த காலத்துல பிரிசனர்ஸ்க்கு வந்து கொடுக்கப்பட்ட அறை. இதுதான். இது எத்தனை அடி ரூம்னு கூட கணக்கிட முடியல, அவ்வளோ சின்னது. பாருங்க, இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையா இருந்திருக்கு. எஸ்பெஷலி நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் வந்து இந்த இடத்துல நினைக்கும் போது மனசுக்கு அவ்வளோ ஒரு பாரமா இருக்கு. என்னதான் இந்த இடம் வந்து ஒரு நினைவுக்கு மெமரியலான ஒரு பிளேஸா இருந்தாலுமே, கம் இன்சைட் வந்து பாருங்க நிறைய. இன்னைக்கு நம்ம வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து வீட்லயே இருக்குது, ஹோம் சிக்கடா, வாரம் வாரம் எங்கேயாவது வெளியே போயிடணும், அவுட்டிங் போயிடணுன்றாங்க. பட் இங்க வந்து எத்தனையோ ஆண்டுகள், எத்தனையோ மாதங்கள் வந்து நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் நம்ம நாட்டுக்காக இருந்திருக்காங்க. இங்க பாருங்க, இதுதான் வந்து டாய்லெட் போற இடமா இருந்திருக்கு. அது பக்கத்திலேயே சாப்பாடுக்கான இடம். இவ்வளவுதான் ரூம். இங்க இருந்து வர்றதுதான் காத்து. இந்த ஒரு ஹோல்ஸ் இருக்கு, இவ்வளவுதான் ரூம். இப்படி காட்டுங்களா இந்த ரூம். இவ்வளவுதான். எவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்குல்ல. வாங்க வெளியே வாங்க. இந்த இடம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஜெயில் தான். கிட்டத்தட்ட குட்டி 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 ஒரு ஆட்டோவை விட சின்ன சைஸ்ல கிட்டத்தட்ட இது இருக்கு. அவ்வளவுதான். இது வந்து அந்த லாக் பண்ற இடம். இது இங்க திறந்து சாப்பாடு அது மாதிரிலாம் கொடுக்கறது. இது வந்து ஜெயில பூட்டி வைக்கிற இடம். ஸோ இவ்வளவுதான் வந்து அந்தமான் செல்லுலார் ஜெயில். வந்து எல்லாரும் பொதுவா சொல்லுவாங்க, அந்தமான் செல்லுலார் ஜெயில் போகாதீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப வேதனையா இருக்கும்னு. பட் இங்க வந்து தத்ரூபமா தெரியுது. அந்த இடத்துலதான் வந்து அந்த என்ன சொல்றது, ஆயில் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்களா, அதெல்லாம் அங்கதான் நடந்திருக்கு. ஸோ இட்ஸ் ஸோ 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 மாதிரி ஹாரரா இருக்கு இந்த ஜெயிலே. எவ்வளோக்கு எவ்வளோ இது வந்து ஒரு ஹிஸ்டரியான பிளேஸா இருந்தாலுமே ரொம்ப ஹாரர் பிளேஸா இருக்கு. நம்மளோட ஒன் ஆஃப் த ஃப்ரீடம் ஃபைட்டர் சச்சிந்திரநாத் சானியல் அவர் இருந்த அறை இதுதான், அவர் இருந்த பிரசன் இதுதான். சுத்தமா காத்து இல்லை. இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்த இடமாவது கொஞ்சம் காத்து இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இதெல்லாம் சுத்தமா ஏதோ ஒரு மிக கொடுமையான ஒரு அறையா இது இருக்கு. இது மட்டும்தான் இங்க வென்டிலேஷனுக்கு இருக்கு. இது வரைக்கும் நம்ம ப்ரீவியஸா பார்த்த பிரசன்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் வென்டிலேஷன்ஸ் இருந்தது. பட் அவர் யூஸ் பண்ண பிளேட் முதல் கொண்டு அவரோட நினைவா வச்சிருக்காங்க. ஒன்றும் சொல்றதுக்கு தெரியல. நம்மளோட நாட்டுக்காக இவங்க எல்லாம் பண்ண தியாகம் வந்து ஸ்பீச்லெஸ் அண்ட் ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் டு தெம். ஜெயஹிந்த். வீர் சாவர்கர் செல், அகைன் ஒன் ஆஃப் த ஃப்ரீடம் ஃபைட்டருடைய செல் இது. இதான் நம்மளுடைய விநாயக் தாமோதரர் சாவர்கர் எந்த செல், அந்த செல் இதுதான். அவரும் அப்படிதான் ரொம்ப ஒரு கஷ்டமான ரூம்ல தான் இருந்திருக்காரு. இப்போ பாருங்க, அவரை பின்னாடி கேமரா பாருங்க. வீர் சாவர்கர் பயன்படுத்தின, அவர் செல்லில் இருந்தப்போ பயன்படுத்தின அவருடைய உடைகள் மற்றும் பாத்திரங்கள் அதெல்லாம் அதுல போட்டிருக்காங்க. பயங்கரமா இருக்கு. பிக்சர் டீட்டெயில்ஸ் பற்றி இப்போ சொல்கிறேன். இதான் அந்தமான் செல்லுலார் ஜெயிலோடைய என்ட்ரன்ஸ். இதுக்கப்புறம் நான் மியூசியத்தில் இருக்க பிக்சர் டீட்டெயில் கொடுக்குறேன். இதான் காலா பண்ணின்னு படம் எடுத்தாங்க இல்லையா, அதை பற்றின டீட்டெயில் கூட அங்கே மியூசியத்தில் வச்சுருக்காங்க. இது வந்து நம்மளுடைய இந்த ஜெல்லில் எத்தனை பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இருந்தாங்கன்றக்கான டீட்டெயில். இது பார்த்திங்கன்னா அந்த மலத்தெல்லாம் கூட சாப்பிட்றதுக்கு கொடுத்தாங்கன்னாங்கல்ல, அதுதான். இது மட்டும் இல்லாமல் ஜாப்பனீஸ் வந்து இங்கே 1942 45 வரைக்கும் இருந்திருக்காங்க, அதோட டீட்டெயில். ப்ளஸ் கைதிகள் பயன்படுத்தின உடைகள், அப்புறம் அவங்களுக்கு பூட்டுறதுக்காக பயன்படுத்தின பூட்டுக்கள், அவங்க ஜெயிலில் பயன்படுத்தின ஆர்னமெண்ட்ஸ், இதில் நிறையா வந்து இரத்த கரைகளோட கூட இருந்ததை நான் பார்த்தேன். எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு இந்த மியூசியத்துக்கு போய் பார்த்திங்கன்னா அவங்க பயன்படுத்தின பொருட்கள் மூலிமா நமக்கு தெரிய வரும். ரியலி சொல்கிறேன், இதெல்லாம் செம்ம ஹிஸ்ட்ரி பிளேஸ். இதுதான் செல்லுலார் ஜெயிலோட பர்த். ஸோ மக்களே, செல்லுலார் ஜெயில், அதாவது அந்தமான்ல இருக்க இந்த செல்லுலார் ஜெயில் வந்து மொத்தம் 7 பிளாக்ஸ். 7 பிளாக்ஸில் ஆஃப்டர் செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் இந்த 3.5 பிளாக்ஸ் தான் இருக்கு. சார் ஒரு நிமிஷம். இது ஒரு பிளாக், இது ஒரு பிளாக், தி செகண்ட் பிளாக் அண்ட் திஸ் ஒன் இஸ் அ தேர்ட் பிளாக். ஸோ மொத்தம் இப்போ 3 பிளாக் தான் இருக்கு. இங்க வாங்க. இது எல்லாமே கூட, இது ஒரு பிளாக், 4th பிளாக், 5th பிளாக், 6th பிளாக், 7 பிளாக்ஸ்னு
டோட்டலா 7 பிளாக்ஸ் சேர்ந்தது தான் இந்த அந்தமான் செல்லுலார் ஜெயில். பட் ஆஃப்டர் த செகண்ட் வேர்ல்ட் வார்க்கு அப்புறம் ஒரு பாம் ஏதோ போட்டு இந்த இடமே வந்து ஃபுல்லா டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. ஆனதுனால இப்போ அந்தமான் நிக்கோபார் கவர்மெண்ட் வந்து இந்த இடத்த பாத்தீங்கன்னா ஃபுல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா வச்சிருக்காங்க. யூ கேன் see that ஈஸிலி. இது வந்து ஃபுல்லா இப்போ அந்தமான் செல்லுலார் ஜெயிலோட பகுதியில இருந்து எடுத்த இந்த இடங்கள் ஃபுல்லா இப்போ அந்தமான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா இருக்கு. ஸோ இன்னைக்கு நினைவா இந்த அந்தமான் செல்லுலார் ஜெயில நம்ம பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா 3 செல்லுலார் பிளாக்ஸ் மட்டும்தான். அழகான இந்த கடற்கரை ஒட்டி இவ்வளோ ஒரு ஆழமான அமைதியும் ஆழமான ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸும் நமக்கு சொல்லக்கூடிய இடமா தான் இந்த இடத்த நான் பார்க்குறேன். உங்களுக்கும் மக்களே கூடிய சீக்கிரம் வாய்ப்பு கிடைக்கும். வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா மறக்காம அந்தமான் நிக்கோபார் வந்து இந்த செல்லுலார் ஜெயிலை விசிட் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய்.